வணக்கம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தற்பொழுது இந்த மழையானது பெய்து வருகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இந்த மழையானது பெய்து வருகிறது. சென்னையை பார்த்தோம் என்றால் எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை, அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் இது போன்று பல்வேறு இடங்களில் இந்த தற்பொழுது இந்த மழையானது பெய்து வருகிறது. வடமேற்கு வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகி இருப்பதன் காரணமாக இந்த மழையானது பெய்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி அடுத்த 7 தினங்களுக்கு இந்த மழையானது தொடர வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் ஒரு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார்கள். அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதே போல நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதே போல ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு காலையிலிருந்து பார்த்தோம் என்றால் ஒரு கடுமையான வெயில் இருந்த சூழலில் தற்பொழுது இந்த மழையானது பெய்திருக்கிறது. அதே போல நேற்று இரவு ஒரு கனமழையானது பெய்திருந்தது. அதே போல் பகல் நேரங்களில் முழுவதுமே ஒரு வெயில் அடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த இரவு நேர மழையானது சென்னையை குளிர்விக்கக்கூடிய அளவிற்கு இந்த மழையானது இருக்கிறது. அதே போல ஆங்காங்கே இந்த மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் ஒரு சிலர்கள் இந்த மழையால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து நெரிசல்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்திருக்கிறது. அதே போல இந்த மழையானது அடுத்த 3 மணி நேரத்திற்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல கடலூர், மயிலாடுதுறை, சேலம், நாமக்கல், தஞ்சாவூர் இது போன்ற பல்வேறு இடங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது சென்னையின் நிலவரம் பார்த்தோம் என்றால் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கிறது. அதே போல ஒரு பரவலான மழை தற்பொழுது பெய்து வருகிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு பிறகு வானிலை ஆய்வு மையம் என்ன மாதிரியான அறிவிப்பை வெளியிட இருக்கிறார்கள், இந்த மழையானது எந்த அளவுக்கு தொடரும் என்பது குறித்து தெரிய வரும். ராஜேஸ்வரி.